வணக்கம் குருசாமி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாங்களா? சாமியார்னா கேளுங்க. சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்ட சாமிகள் எதுக்காக சாம்பு போட்டும் சோப்பு போட்டு குளிக்க கூடாதுன்னு சொல்றாங்க? சாமியை மாலை போட்ட சாமியை அதிகாலையில் குளிக்கணும். சூரியத்துக்கு முன்னாடி குளிக்கிறது நல்லது. சாம்பு சோப்பு போடுறதெல்லாம் உடம்பு கெடுது. ரெண்டாவது அது அங்கே புண்ணிய நதியான பம்பையில் குளிக்கிறதுக்கான அளவு கிடையாது. இப்போவுமே நம்ம உடம்பு நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும். நம்ம போகிறதோ காட்டு பகுதி மலை பிரதேசம், அங்கே பயங்கர கடுப்புழு. அதை தாங்கிறதுக்காக தான் நம்ம அதிகாலையில் குளிக்கிறோம். அதிகாலையில் குளித்து அது நம்ம உடம்பு அந்த சீதோஷ நிலைக்கு கொண்டு வரணும். அதனால் அதிகாலையில் சூரியத்துக்கு முன்னாடி குளிக்கிறது தான் நல்லது சாமி. காலையில குளிச்சதுக்கு அப்புறம் தலைக்கு எண்ணெய் வைக்கிறது, கை காலில் எண்ணெய் எல்லாம் தேய்க்கலாமா? தேய்க்கக்கூடாது சாமி. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்பவே எண்ணெய் தேய்ச்சி பழகிட்டு வச்சுக்கோங்க. குளிர் இடத்துல அந்த எண்ணெய் குளிர்ச்சி. ரெண்டாவது அந்த எண்ணெய் பவர் இருக்கும். நம்ம எண்ணெய் தேய்க்காம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம தலை ஈஸியாக காய்ச்சிடும். நிறைய முடி இருந்துச்சுன்னா ஈஸியாக அந்த தலை காய்ச்சிடும். ஜலதோஷம் பிடிக்காது, காய்ச்சல் சளி பிடிக்காது, ஒன்றும் பிடிக்காது. அதுதான் நல்லது. இப்போ தலை காய்ச்சதுக்கு ஈஸியாக இருக்கும். உடனே குளிச்சுட்டு உடனே எண்ணெய் தேய்ச்சின்னு வச்சுக்கோங்க, அந்த அந்த குளிர்ச்சிக்கு எண்ணெய் பிசுக்கு அதுக்கும் சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஜலதோஷம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் குளித்த உடனே எண்ணெயை தேய்க்க வேண்டாம். பொதுவாக நாங்கள்லாம் மலைக்கு போன காலத்தில் இப்போ மாலை போட்டாச்சுன்னா தலைங்கிறது எண்ணெயே வீட்டுக்கு வர்ற வரைக்கும், கோயிலுக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் ஒரு போட்டு எண்ணெய் கூட வைக்க வேண்டாம். அதான் அந்த காலத்தில் எங்கள் குருநாதர்லாம் சொல்லி கொடுத்தது. அதைத்தான் நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சாமி சரணம்.